மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளில் தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டுட்டே வந்திருந்தாலும் ஒரு மாறுதலுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி பிறக்கும். மனசில் உள்ள கவலைகள் நீங்கி மனசில் ஒரு நிதானமும் ஒரு நிம்மதி பெருமூச்சும் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக மாறும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையில் முயற்சி திருவினையாக்கம்னு சொல்லுவாங்க. அதுபோல நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அதில் நிச்சயமான வெற்றிகளை பெறக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளுக்கு ஏற்படும், தடைகளுக்கு பின்னால் வெற்றி. ஸோ தடைகளை தாண்டி வெற்றியை பெறுவீர்கள். எதுவுமே ஒரே ஸ்ட்ரோக்கில் வராது. 2-3 முறை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அது வெற்றி அடையும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டகரமான தினம். பிரச்சனைகளே இல்லாமல் எல்லா காரியங்களும் சுமூகமாக முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தனத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும், வாக்கினில் ஒரு இனிமை நிலவும். உங்கள் செயல்பாடுகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல உயர்வு உண்டு, ஆனால் சற்று கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தனவரவை தரக்கூடிய, சுபங்களை தரக்கூடிய, குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு பெரிய அளவுக்கு நிம்மதி இருக்கும். தெய்வ கடாட்சம் என்பது நிறைந்து இருக்கக்கூடிய தினமாக இது அமையிறது. அதனால ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது நிறைந்து காணப்படும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தினமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஓடும். அதையெல்லாம் புறந்தள்ளி விட வேண்டும். அதை ஃபில்டர் பண்ணி இன்னும் சொல்லலாம். அது மாதிரி அப்படி செய்யும் பொழுது, மனசை ஒருநிலைப்படுத்தும் பொழுது உடலில் பலமும் மனதில் பலமும் வெற்றியை சாதிக்கக்கூடிய அந்த வேகமும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் தடைகள் எல்லாம் அகலக்கூடிய தினமாகவும் அமையிறது. அடுத்த சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில முக்கியமான செலவுகள் ஏற்படும். அது தவிர்க்க முடியாத செலவுகளாக அமையும். வேற வழி இல்லை, அந்த செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகளும் சில பிரயாணங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமையிறது. பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில ஏமாற்றங்களும் மன துயரங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல லாபங்களை பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு சமயத்தில் கை கொடுப்பார்கள், உதவுவார்கள்.
உங்களுடைய புகழ் பெரிய அளவுக்கு பரவக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கிற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில தடைகள் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு பின்பு மறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத ஒரு பரிசு பொருட்களும் நல்ல உங்களை பற்றிய சில உயர்வான நல்ல அபிப்பிராயங்களையும் பெறக்கூடிய நல்ல தினமாக அற்புதமான தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும், ஆனால் நல்ல தினம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதங்கள்லையும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைஞ்சிருக்கு. நல்ல முன்னுக்கு வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். தெய்வ வழிபாடு கை கொடுக்கும். ஜேஷ்டா கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தவறான முடிவுகளை எடுப்பதால் சில நஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை சுயேட்சையாக நீங்கள் எடுக்கும் பொழுதும் அதை கலந்தாலோசித்து செய்வது நல்லது. சில இடங்கள்ல கான்ட்ராவர்சி சொல்லுவாங்க, சில பிரச்சனைக்குரிய விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினம். பூராட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும், ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு நல்ல பலனை நிறைத்து தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சில சுப நிகழ்ச்சிகளை பற்றிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் சில முக்கியமான விருந்துபச்சாரங்கள்ல கலந்துண்டு உறவினர்களை எல்லாம் சந்திக்கக்கூடியது. அதனால மனம் லேசாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுபோல மாற்றத்தை தரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய தினமாகவும் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு முயற்சிகள் எல்லாம் இருந்தாலும் இறுதியான சிறப்பான வெற்றி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். பெரும்பாலும் ஏதாவது ஒரு சிறு தடைகள் ஏற்படும். ஆனா அந்த தடைகளை வெல்லும் பொழுதுதான் நல்ல பெயரும் வரும்னு சொல்லணும். ஏறத்தாழ அது போல ஒரு தினமாகத்தான் இது அமைந்திருப்பதால் இந்த தினத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே ஒரு போராட்டம் மிகுந்ததாக ஆனால் வெற்றியை தேடி தருவதாக அமையும். இதுல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் தோன்றிய வண்ணம் தான் இருக்கும். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும்
எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்த மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் மன திருப்தியோடு செய்வீர்கள். மனசுல உள்ள கிளேசங்கள்லாம் மறைந்து இருக்கும். குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது. மனசுல உள்ள கவலைகள் நீங்கி மனசுல ஒரு நிம்மதி தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது உங்களை பொறுத்த வரைக்கும். இதுல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது நல்ல பலமாவே வீசுறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளை வந்து சரியான முறையில் சமாளிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அற்புதமான தினமாக இது அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு வருடமாகவும் சிறப்பான ஒரு தினமாகவும் அமையிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் பல நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரொம்ப நீண்ட நாட்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அது அமையும்.